பெங்களூரு நகரத்தையே ஷாக்காக வைக்கிற ஒரு நிகழ்வு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூருவில் நடந்தது. அங்க ஒரு பிளாட்டில் இருந்து 2 நாளாகவே ரொம்பவே துர்நாற்றம் வந்துட்டு இருந்துச்சு. சோ பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தப்போ இந்த பூட்டி கிடக்கிற வீட்டில் இருந்துதான் துர்நாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் எல்லாரும் அந்த பிளாட்டோட ஓனரை கூப்பிட்டுட்டு ஏதோ கெட்ட ஸ்மெல் வருது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லி கேட்டாங்க. சோ அந்த ஓனர் ஏதாவது வேஸ்ட் ஸ்மெல் வந்திருக்கும் என்று நினைச்சு வீடை திறந்து பார்த்ததும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்துல ஒரு காட்சியை பார்த்தாங்க. அதாவது அந்த வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மனித உடம்பை 30 பீஸாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. 30 வயசான மகாலட்சுமி என்ற பொண்ணுதான் இந்த மாதிரி 30 பீஸாக வெட்டப்பட்ட நிலையில் கிடந்தது. மகாலட்சுமிக்கு உண்மையிலே நடந்தது என்ன? யார் இந்த கொடூரமான காரியத்தை பண்ணிருப்பாங்க? போலீஸ் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா? எதுக்காக அந்த ஆள் இவரை கொன்னது? இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. நேபாளில் வாழ்ந்து வந்த தம்பதியர் 35 வருஷம் முன்னாடி பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பெங்களூரில் நெலமங்கலா என்ற இடத்தில் வாழ்ந்துட்டு வந்த இந்த தம்பதியருக்கு 4 பசங்க. அதில் 2வது பொண்ணு தான் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு லட்சுமி என்ற பேருள்ள ஒரு அக்காவும் உத்தம் சிங் மற்றும் நரேஷ் என்ற பேருள்ள பிரதர்ஸும் இருக்காங்க. 2019 மகாலட்சுமிக்கு 24 வயசாகும் போது அவளுக்கு கல்யாணம் நடக்குது. ஹேமந்தாஸ் என்ற பேருள்ள ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிருந்தாங்க. அவருக்கு அந்த கல்யாணத்தில் 4 வயசுள்ள ஒரு பொண்ணும் இருக்கு. மகாலட்சுமி மல்லேஸ்வரம் என்ற இடத்தில் உள்ள ஒரு மாலில் சேல்ஸ் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டே வந்தாங்க. மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மொபைல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டே வந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் மகாலட்சுமி அவளோட புருஷன் கூட வாழவே இல்லை. செப்பரேட்டாகத்தான் ஒரு வீடு எடுத்துதான் வாழ்ந்துட்டு வந்தா. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை நான் இன்ட்ரோல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது. 2 நாளாக மகாலட்சுமியோட வீட்டில் இருந்து ரொம்பவே துர்நாற்றம் வந்துட்டே இருந்துச்சு. அங்க இருக்கிற நெய்பர்ஸ் அந்த பிளாட்டோட ஓனரான ஜெயராம கூப்பிட்டு விஷயத்த சொன்னாங்க. அந்த ஓனரும் அதே அபார்ட்மெண்டில் தான் இருந்தது. சோ மகாலட்சுமியோட வீட்டுக்கு வெளியில பார்த்தப்போ வீடு வெளியில இருந்து பூட்டிட்டு இருந்துச்சு. முதல்ல எல்லாரும் நினைச்சாங்க ஏதோ பழகின வேஸ்ட் ஆயிருக்கும்னு. அதுல இருந்துதான் இவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது என்று நினைச்சிருந்தாங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்த போதே இவர் மகாலட்சுமியோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. உங்க மகளோட பிளாட்டில் இருந்து இப்போ கெட்ட ஸ்மெல் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்பவே அந்த அம்மாவும் மகாலட்சுமியோட அக்காவான லட்சுமியும் சீக்கிரமாக அங்க போறாங்க. அவர் கையில் ஸ்பேர் கீ இருக்குல்ல, அதனால ஓனர் கையில இருந்து அந்த ஸ்பேர் கீ வாங்கினதுக்கு அப்புறம் கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த கதவை திறந்த போவே தாங்க முடியாத துர்நாற்றம் வீசிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே செதறி கிடந்துச்சு. தரையில் ரத்தம் இருந்துச்சு. அந்த ரத்தம் பார்த்த போதுதான் தெரிஞ்சது அந்த ரத்தம் ஃப்ரிட்ஜில் இருந்துதான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிட்ட போய் பார்த்தப்போ அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே ஏதோ ஒழுகி வல்லாத ஒரு அவஸ்தையில இருந்துச்சு. அதுல புழுக்கள் இருந்துச்சு. இவர் 2 பேரில் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே பயந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜோட டோர் திறந்து பார்த்தாங்க. அப்படி பார்த்தப்போ அதில் மகாலட்சுமியை 30 பீஸாக வெட்டி அதுக்குள்ள அடுக்கி வச்சிருந்தாங்க. இத பார்த்து சத்தம் போட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா போலீஸ்காருக்கு கூட இந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல. அவ்வளவு தாங்க முடியாத துர்நாற்றம் வந்துட்டு இருந்துச்சு. 2 மாஸ்க் போட்டுட்டு போயும் கூட அதுல ஒரு போலீஸ்காருக்கு அந்த ஒரு காட்சி பார்க்க முடியாம இதயம் இடுப்பு ஏறி அங்க இருந்து ஓடி போனாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வேற ஒரு போலீஸ் ஆபீசர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கவனிச்சு பார்க்கும்போது பாடியோட பார்ட்ஸ பார்ட்டாக கட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அவளோட தலைய கீழே உள்ள தட்டில் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுல மொத்தத்துல புழுக்கள் இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸும் டாக் ஸ்குவாடும் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் வந்து அது மகாலட்சுமியோட உடம்பின் பகுதிகள் தான் என்று கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த உடம்போட பார்ட்ஸ் எல்லாமே ஆட்டோப்சி பண்ண அனுப்பிட்டாங்க. போலீஸ் 9 டீமாக மாறி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு கொலை நடந்தது 15 நாளுக்கும் மேலா இருக்கும் என்று தெரிய வருது. இந்த மாதிரி கட் பண்ணணும்னா சாதாரணமான கத்தி போதாது, அவ்வளவு ஷார்ப்பான ஒரு கத்தி வேணும். அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஒரு சூட் கேஸும் கிடந்தது. போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா இந்த பாடி பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணத்தான் அந்த கொலைகாரன் இதை வச்சிருப்பான் என்று சந்தேகப்படுறாங்க. இல்லனா வேறொரு இடத்துல கொலை பண்ணிட்டு சூட் கேஸில் போட்டு இங்க கொண்டு வந்து துண்டு துண்டாக நொறுக்கிருப்பானோ என்றும் சந்தேகப்படுறாங்க. இந்த கிரைம் சீனுக்கு மகாலட்சுமியோட புருஷனும் வந்திருந்தாரு. அப்ப போலீஸ் அவரை கேள்வி கேட்டப்போ அவர் சொன்னது, எனக்கும் அவளுக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையவே இருக்கு, அதனால நாங்க 9 மாசமாக பிரிந்துதான் வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னாங்க. ஆனா இதே வருஷம் பிப்ரவரி 2024 என்னோட புருஷன் என்ன ரொம்பவே அடிக்கிறான் என்று சொல்லி மகாலட்சுமி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க.
அதே மாதிரி அவரும் மகாலட்சுமிக்கு எதிர ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது உத்தராகண்டில் பார்பர் ஷாப்பில் வேலை பார்க்கிற ஒரு ஆள் கூட தொடர்பு இருக்கு என்று சொல்லிதான் அந்த கம்ப்ளைண்ட். இத பத்தி போலீஸ் கேட்டப்போ அவர் சொன்னது, ஒரு வருஷம் முன்னாடியே இவளோட இல்லீகல் அஃபேர் பத்தி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டைகளை வர ஆரம்பிச்சது. அவளோட காதலனான அஷ்ரஃப் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். போலீஸ் அஷ்ரஃபை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருந்தாங்க. ஆனா நாம பிரிந்து வாழும்போது மகாலட்சுமி அஷ்ரஃபை கான்டாக்ட் பண்ணாலா இல்லையா அது பத்தி ஒன்னும் எனக்கு தெரியாது என்று சொன்னாரு. இத பத்தி மகாலட்சுமியோட குடும்பத்திற்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது, இவர் சண்டை போடும் போதெல்லாம் அதை சால்வ் பண்ண நாங்க ரொம்பவே ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா அந்த டைமில் இவங்க எங்களுக்கு ஒன்னாக வாழ பிடிக்கல என்று சொல்லி 2 பேரும் பிரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 4க்கு அப்புறம் மகாலட்சுமியை கான்டாக்ட் பண்ணவே முடியல. நெய்பர்ஸ் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது, அந்த பொண்ணு அவ்வளவாக பார்க்க முடியாது என்றுதான். எங்க கிட்ட அதிகமாக அவ பேச்சு கொடுக்க மாட்டா. காலையில 9:30 மணிக்கு வேலைக்கு போனா ராத்திரி 10:30 மணிக்கு தான் திருப்பி வர்றது. ஏதோ ஒரு ஆள் மகாலட்சுமி கூட தங்கிட்டு இருந்தாரு. நாங்க நினைச்சது அது மகாலட்சுமியோட பிரதர் ஆயிருப்பா என்றுதான். மகாலட்சுமியோட கல்யாணம் ஆச்சுன்னு இப்பதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம வேலை முடிஞ்சு வரும்போது மகாலட்சுமியை ஒருத்தர் டிராப் பண்ணுவாரு. இந்த விஷயமாக போலீஸ் சொல்றது என்னன்னா, குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்றுதான். ஆனா அது யாருன்னு இப்ப சொல்ல முடியாது. குற்றவாளி பெங்களூர்ல உள்ள ஆள் அல்ல, வேற ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்த ஆளுதான் என்று போலீஸ் சொல்றாங்க. ஆனா போலீஸ் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்றது இது ஒரு ஆள் மட்டும் பண்ணதா இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்களா என்றுதான். இந்த கேஸோட அப்டேட் இப்போ இதுவரை மட்டும்தான். இதோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் போக போக பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.